தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே பூ வியாபாரியை மர்ம நபர்கள் கொடூரமாக வெட்டி கொலை செய்திருக்கின்றனர். நடுநடுங்க வைத்த கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள ஊத்துமலையைச் சேர்ந்த சுடர் வடிவேலு என்பவர் ஊர் பேருந்து நிறுத்தம் அருகே பூக்கடை வைத்து நடத்தி வந்தார். இவருக்கு திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். கடந்த வாரம் அவரது 2வது மகள் செல்லத்தாய்க்கு பாம்பு கடித்து சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனால் வடிவேலு மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அதை நோட்டமிட்ட மர்ம கும்பல் வீட்டில் தனியாக இருந்த சுடர் வடிவேலுவை சுற்றி வளைத்து அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதில் அவருக்கு இடதுகை துண்டிக்கப்பட்டு இடது கழுத்து பகுதியில் வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ளது. இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடியவர் வீட்டில் இருந்து எழும்பி வெளியே ஓடி வந்து தெரு நுழைவு பகுதியில் உள்ள கடைவாசலில் சரிந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த ஊத்துமலை போலீசார் வழக்கு பதிவு செய்து உயிரிழந்த சுடர் வடிவேலுவின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். சுடர் வடிவேலுவை கொலை செய்தவர்கள் யார், கொலைக்கான காரணம் என்ன என போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் தலைமையிலான போலீசார் மோப்பனாய் உதவியுடன் குற்றவாளிகளை பிடிப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டு வருகின்றனர். சுடர் வடிவேலுக்கும் அவரது உறவினர் ஒருவருக்கும் சொத்து தகராறு நீடித்து வந்ததாக கூறப்படும் நிலையில் அதில் ஏற்பட்ட பிரச்சனையில் கொலை செய்யப்பட்டாரா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. இருப்பினும் கொலையாளி பிடிபட்ட பின்னரே கொலைக்கான பின்னணி குறித்து தெரிய வரும். பூ வியாபாரியை மர்ம நபர்கள் கொடூரமாக வெட்டி கொலை செய்த சம்பவம் தென்காசியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.